ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. வாழ்வில் எப்போதும் புதிய பயணத்தை துவங்க தயாராக இருப்போம். இது மிஷன் லிட்டில் ஆப்பிள் எபிசோட் நம்பர் 4. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். ஒரு வழியாக ஜெயிச்சு செஃப்பும் ஆயாச்சு. முதல் வேலையாக இந்த டிஷ்ஷை அந்த ஆளுக்கு கொடுத்து அவரோட நம்பிக்கையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் ஒரு சூப் செஞ்சுருப்பாங்க. அது அங்கே மினி செஃப், அதாவது வேலைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாமல் நம்மளோட ஹீரோயினி கடகடன்னு அந்த சூப்பை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. ஏ மேடம், செஃப் மேடம், இருங்க இருங்க இருங்க, போகக்கூடாது, போடாடே. ஆ, அது எப்படி போயிடுவீங்களா? பிடிச்சிட்டானே. நீங்கள் என்னதான் சமைச்சிருந்தாலும் பெரிய செஃப்பாக இருந்தாலும் இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போகிற வேலை என்னோடது. நீங்கள் போகக்கூடாது மேடம், நான் கொண்டு போகிறேனே. என்னங்க, நீயும் இங்கே வேலைக்காரன் தான், நானும் இங்கே வேலைக்காரி தான். இதில் யார் கொண்டு போனால் என்ன? நான் போய் அவருக்கு ஏதாவது விஷம் வச்சிருவேன்னு பயப்படுறீங்களா என்ன? விஷம் வச்சுட்டு இங்கேருந்து போக தான் முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடாதா? இப்போ அவர் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீ என்னை தடுத்து நேரத்தை வீணடிச்சுன்னா அப்புறம் நம்மள தான் அவர் பனிஷ் பண்ணுவார். நான் போய் சர்வ் பண்ணுவேனா? அதில் அவர் சந்தோஷப்படுவாரா? அப்புறம் நம்மளாம் சந்தோஷமா இருப்போமா? அவரோட சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வச்சுக்கோ. ஐயோ, எனக்கு இதெல்லாம் வேணாம் செஃப் மேடம். என்னங்க வேணான்றீங்க? வச்சுக்கோங்க, இதனால என்ன இருக்கு? பத்திரம் பத்திரம், உங்ககிட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன, நானே இதை கொண்டு போகிறேன். ஓகே, ஏதோ சொல்கிறீங்க, தாராள மனசு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க செஃப் மேடம், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். என்ன ஒரு தங்கமான மனசு. இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுக்கு இல்லைப்பா. என்னது இது? இப்போ உன் கையில் இருக்கிறது என்னது? இது ஒன்றும் பாய்சன் இல்லை. என்ன சந்தேக கண்ணோட்டத்தோடையே பார்க்காதீங்க. உங்களுக்கு விஷம் வச்சுட்டு நான் உயிரோடு இங்கேருந்து திரும்ப முடியுமா என்ன? இது பொக்கிஷம். இதை மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் பேசவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். வேற உலகத்துக்கு போயிடுவீங்க தெரியுமா? நான் உண்மையே தான் சொல்கிறேன், நம்புங்க. அப்படின்னா முதல்ல இதை நீயே டேஸ்ட் பண்ணி எனக்கு நம்பிக்கை கொடு. என்னது? நம்பிக்கை கொடுக்கணுமா? லூசு பையன், நம்பவே மாட்டேன்றான். சரி, நம்ப வச்சுட்டா போச்சு. நான் இதை தின்னு காமிச்சாதான் இவன் என்னை நம்புவான்னா தின்னு தான் ஆகணும். அவ்வளோ மோசமாக இல்லை பாத்தியா? எனக்கு எதுவுமே ஆகலை. இப்போ வச்சு நம்புறியா? சரி, கொடு. இது பேர் எக்ஸியோஸோட. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக டெலிஷியஸாக அந்த சூப் செஞ்சுருக்கேன். முதல்ல இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்லாம். என்னங்க, அதில் குடிங்க. அப்படி பார்க்காதீங்க, முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்னங்க? எனக்கு உங்கள் மூஞ்சி திருப்பதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சு போச்சு. எங்கே நான் இதில் பாய்சன் வச்சுட்டணும்னு நினைக்கிறீங்க? சரி, இது நான் குடித்தா நீங்கள் இதில் பாய்சன் இல்லைன்னு நம்புவீங்கள்ல, அப்படின்னா இது நானே குடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கடகடன்னு குடிப்பாங்க. வா, நான் செஞ்சுதான் இவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? இப்போவும் என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? எனக்கு ஒன்றுமே ஆகலப்பா. பாரு, உன் கண்ணு முன்னாடி குத்துக்கல்லாட்ட உட்காந்துட்ருக்கேன். சரி, ஊத்து. உன்னை நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நகைக்கண்ணில் பாய்சனை வச்சு அந்த சூப்பில் அவர் பார்க்காத மாதிரி தெளிச்சு விட்ருவாங்க. பார்த்துட்ருப்பானோ? அவன் எப்படி பார்த்தா என்ன, நமக்கு காரியம் முடிஞ்சா சரி. இந்தாங்க பீட்சா, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கொடுக்க நம்மளோட ஹீரோ வாங்கி, சரி இவன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்றதுக்காக கண்ணை மூடிட்டு அந்த சூப்பை குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த டேஸ்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உண்மையிலுமே இது இவ செஞ்சுதா? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன, ஏதாவது சொல்லுங்க 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 சொல்லுங்க. எதுக்கும் இன்னொரு வாட்டி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடிப்பாரு. அப்பயும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். என்ன மனுஷன் குடிச்சிட்டே இருக்கிறான், எதுவுமே சொல்லவே மாட்டேன்றான். ஆஹா, புரிஞ்சு போச்சு, இந்த சூப்பை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னொரு பால் வேணும். தாராளமா. சூப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு நீங்கள் கடகன் குடிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நான் அப்போவே நினச்சேன். நீ செஞ்சுருக்க சூப் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சூப் குடிச்சதே இல்லை. ஆமாம், இந்த மாதிரி என்னை தவிர வேறு யாருமே செய்ய முடியாது. இந்த டைசன் சிட்டியை ஃபுல்லாக சுற்றினாலும் என்ன மாதிரி திறமையான ஆளை பார்க்கவே முடியாது. இன்னும் நிறைய குடிங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு தருவேன். ஏன்னா அடுத்து நீங்கள் தான் இருக்க போகிறது இல்லையே. நம்மளோட ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வரும். அவர் ஒருவடியாக மயங்கி பொத்துன்னு விழுந்துருவார். ஐயோ, புட்டுக்குச்சு, ராஜா போயிட்டாரே.
நாம நினைச்சது நடந்துருச்சு. நான் கேம் முடிச்சுட்டேன், சக்சஸ் பண்ணிட்டேன். ஐயா ஆபாடி, ஒரு வழியா போட்டு தள்ளியாச்சு. நாம நிகழ்காலத்துக்கு போக போறோம், வீட்டுக்கு போக போறோம். பீட்சா, நம்ம முக்கியமான விஷயமா வெளியில போனோம், நீங்க வரலீங்களா? பீட்சா, இவன் எங்க இருந்து வந்தான்? பீட்சா, பீட்சாக்கு என்னாச்சு? நீ அவரு என்ன செஞ்ச? யாருங்க? இவ்வளவு கொண்டு போய் ஜெயில அடைங்க. இவ்வளவு வந்து விசாரிக்கிறேன்னா. ஐயோ பீட்சா, உங்களுக்கு என்னாச்சு? ஹாய், கண்ணை முழிக்கிறாரு, கண்ணை முழிக்கிறாரு. உங்களுக்கு எதுவும் ஆகல. எனக்கு தெரியும், கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகுமா, எறும்பு யானையை கடிச்சா யானை தான் சாகுமா. உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இப்போ சொன்ன? அதுவும் எனக்கு ஈக்குவலாக உட்காந்துக்கிட்டு டயலாக் பேசுகிற, ஈஸியாக சாகலைன்னு சந்தோஷப்படுற முட்டாள். எழுந்திரி. சாரி பீட்சா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். உங்களை இப்படி பண்ண அவளை ஜெயிலில் நான் தள்ளிட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பார்த்து பார்த்து எழுந்துருங்க. எனக்கு எப்படி இப்படி ஆச்சு? இதுக்கு காரணம் எல்லாம் அது மெங்ஜி யார் தான். அவள் தான் கடைசியாக உங்கள் பக்கத்தில் இருந்தா. கொண்டு வந்த சாப்பாட்டில் தான் விஷம் இருந்துச்சு. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவள் ஜெயிலில் தான் இருக்கா. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க பீட்சா. ஏன் எனக்கு எதுவுமே ஆகலை? அது ஏன்னா பாய்சன் முறிக்கிற மாதிரி ஆல்ரெடி உங்கள் உடம்புல பாய்சன் இருக்குது பீட்சா. அதனால தான் உங்களுக்கு எதுவுமே ஆகலை. இன்னும் நிறைய தரேன், கூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஃப்ளாஷ்பேக்கில் ஊற்றி கொடுத்தது நம்மளோட ஹீரோக்கு ஞாபகம் வரும். அடி பாவி, எனக்கு இப்போதான் எல்லாமே ஞாபகம் வருது. நான் மயங்கி கீழே விழுந்தப்போ அரைபோதிலையாச்சும் நான் இருந்தேன். நீ சந்தோஷன்னு கத்துனதெல்லாம் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அவன் மட்டும் என்னை கொண்டு இருக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு பேர் சொன்னான். அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எக்ஸியஸோடா. அவன்தான். அவனை முதல்ல கண்டுபிடி. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி செவத்தில் கிறுக்கி வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னா சாப்பிட்ற ஃபுட்டை தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நான் வீட்டுக்கு போன உடனே இதெல்லாம் சாப்பிடுவேன். என்னோட லைஃப் மறுபடியும் நிகழ்காலத்துக்கு போக போகுது. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. நீ உன்னை இருதோ வரேன், வந்து வச்சுக்கிற இருடி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டர் ஜெயில் கம்பி வழியாக உள்ள வருவாங்க. பைத்தியக்காரி, குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டு கெக்க பிக்கன்னு சிரிப்பை நடி வேண்டி கிடக்குது உனக்கு. சிஸ்டர், நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு எவ்வளோ தைரியம்? இவன் முதல்ல எப்படி உள்ளே வந்தானே தெரியல, காட்டு கத்திட்டு இருக்கா. ஒன்று தாண்டி கேட்குறேன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? அவ போய் மர்டர் பண்ண நினச்சிருக்க? மூளைக்கீழே குழம்பி போச்சா உனக்கு? அது இருக்கட்டும், முதல்ல நீ எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்த? கதை தான் பூட்டியிருக்கேன். அது எனக்குள்ள திறமையில ஒன்று, அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம குடும்ப மானத்தையே வாங்கின அவகிட்ட என்னம்மா பேச்சு? வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் போகிறேன். ஓ, இப்படி தான் நீ உள்ளே வந்தியா? மடி, இது கூட நல்லா இருக்கே. அப்படின்னா நம்ம கூட அடிக்கடி வெளியில் போகலான்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல வீட்டுக்கு போனதும் இந்த மாதிரி டெலிஷியஸான ஃபுட்டை கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றோம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் சைனீஸ் ஃபுட், இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் ஃபுட். ஐயா, எனக்கு 2 டைப்பும் பிடிக்கும். அப்புறம் இந்த கேம்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் அந்த கேம் சிஸ்டம் எனக்கு நிறைய காசு தரும். இந்த மாதிரி நிறைய சோறு வாங்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ரிவார்ட் கிடைக்கும். அதில் முதல்ல கார் வாங்கணும், அப்புறம் மிச்சம் இந்த காசை அம்மா அப்பா கிட்ட கொடுப்பேன், அப்புறம் நானும் வச்சுப்பேன். ஐயா ஜாலி 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 ஜாலி. ஆமாம், நான் தான் சக்ஸஸ் பண்ணிட்டேனே, இனி அந்த சிஸ்டம் என்கிட்ட பேசாமல் இருக்குது. இந்த கேமில் சக்ஸஸ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் இன்னும் என்கிட்ட அது பேசலை? ஒருவேளை ராஜா இன்னும் சாகலையா? அவர் தான் என் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டாரு. அப்புறம் ஏன் நான் என்ன கேமை விட்டு வெளியில் போகாமல் இருக்கேன்? சிஸ்டம் 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 எங்கே இருக்க? யார் அது? மேங் ஃபேமிலியா? கிளம்புங்க கிளம்புங்க, இவங்கள நான் ஜெயிலேருந்து வெளில கூப்பிட்டு போனோம். கிளம்புங்க, இங்கே யாரும் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? எழுந்திரிச்சு போங்க. இந்த தடையே யாரு? உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. என் கூட வா. என்னையா? எங்க? வா. எங்கேயா கூப்பிட்டு போற? போ. யோ யோ, என்னையா பண்ற? இங்க யாருக்கா? தயவு செஞ்சு கதவை பூட்டாத, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன இவன் இப்படி தனியாக அந்த ரூம்ல என்னை விட்டுட்டு போயிட்டான்? ஐயோ, சேரு தனியாக நடந்து வருது.
இது பேய் கேமா? பேய் கேம்னா எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். நான் பயப்பட மாட்டேன். இது சாப்பாடு கேம் தானே சொன்னாங்க. பாய்சன் வைக்க வந்தா என்னை சமாதிக்க அமைச்சிருவாங்க போல. ஐயோ, இதில் ஏதோ உருவம் தெரியுதா? இது என்னை பார்த்துக்கிட்டே வருது. எனக்கு பயமா இருக்கு. எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் இதுக்கெல்லாம் சேர்த்து. கேம் சிஸ்டம். ஐயோ, இது என்ன நிற்காம என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. ப்ளீஸ் இது யாராச்சும் தடுத்து நிறுத்துங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ஸ்மைல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். நன்றி.